வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, பிஎஸ்எல்ல ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் செபி சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை மெயில் வந்திருக்கு. அது என்ன மெயில், எதற்காக அனுப்பப்பட்ட மெயில், அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மெயில் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பிஎஸ்எல் சம்பந்தமாட்டு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ உடனே பதிவிட்டு வருகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாம இல்லாம இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்கா ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுல மெயில்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஆட்டு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல் பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணிட்டு நிறைய பேருக்கு இன்னும் அமௌண்ட் வராம இருக்கு. ஸோ பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணவங்களுக்கு 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொன்னாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 35,74,401 பேருக்கு அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இந்தியா முழுவதும். இதுல முதலீடு பண்ணவங்களுக்கு அதுல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3720.67 கோடி ரூபாய் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் வராம இருக்கு. அது எதனால வரல, என்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு இன்னுமே அதற்கான அப்டேட் வரல. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லேண்ட் அலாட்மெண்ட் தெரியாம அவங்க எஸ் கொடுத்து அவங்களுடைய டீடைல்ஸ் இன்னும் வராம இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் புதுசாட்டை அப்ளை பண்ணல. 2019 அப்ளை பண்றதுக்கான தகவல் அவங்களுக்கு தெரியாம இருந்து இன்னும் அப்ளை பண்ணாம இருக்காங்க. இப்ப நிறைய பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிஎஸ்சில முதலீடு பண்ணவங்க அவங்க டெத் ஆயிட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எப்படி வாங்குறது சொல்லிட்டு நிறைய குளறுபடி இருக்கு. நிறைய பேர் கையில அக்னாலஜ்மெண்ட்டும் இருக்கு. இந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கவங்களுக்கு தான் ஒரு மெயில் ரிப்ளை வந்திருக்கு. அது என்ன மெயில் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு மெயில் ரிப்ளை வந்திருக்கு. நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருங்க நம்ம ஆல்ரெடி போன ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிஎஸ்எல் சம்பந்தமாட்டு. அந்த வீடியோக்கே கீழே தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகுமார் /18R5I இவங்க தான் நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மெயில் வந்திருக்கு, எந்த மாதிரி ரிப்ளை பண்ணிருக்க பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐ ரிசீவ்டு இமெயில் ஃப்ரம் நோடல் ஆஃபீஸர் அபவுட் அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் பிஎஸ்எல் ரீஃபண்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்ன மென்ஷன் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் கிளைம் அப்ளிகேஷன்ஸ் வேர் இன்வெஸ்டர் ஹேவ் இண்டிகேட்டட் மார்க்கெட் லேண்ட் அலாட்டட் ஃபீல்ட் அஸ் எஸ் ஆர் where land has been allotted to the investor as per record provided by PSL, the processing of such claim application have been kept on hold and payment has not been effected. Such application will be taken up at a later stage அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன தமிழில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல் பணம் திரும்ப அளிக்க குழுவிடமிருந்து கிடைக்க ஒப்புதல் குறித்து ஒருங்கிணைந்த அதிகாரிடமிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. அவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா செபி சைட்லேருந்து தான் மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற புலத்தில் ஆம் என குறிப்பிட்டிருந்ததாலோ அல்லது பிஎஸ்எல் வழங்கிய பதிவுகளின்படி முதலீட்டாளர்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலோ அத்தகைய கோரிக்கை விண்ணப்பங்களின் செயலாக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மற்றும் பணம் செலுத்தப்படவில்லை என்ற அத்தகைய விண்ணப்பங்கள் பிற்காலத்தில் பரிசீலிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க 2019 ஆன்லைன்ல ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லேண்ட் ஒதுக்கீடு பண்ண இருக்காங்களா இல்லையாண்டு லேண்ட் அலாட்டட்னு கொடுத்து எஸ்ஆர் நோன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் தெரியாம எஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் நீங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு பிஎஸ்எல் சைட்லேருந்து ஏதாவது லேண்ட் ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்கள் இவ்வளோ அமௌண்ட் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவலின் படி பார்த்தா உங்களுக்கு ஏதோ நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாட்டு அவங்களுக்கு அந்த டிஸ்பிளேல ஷோ ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரும். ஆனால் எந்த டேட்டில் வரும்னு சொல்லிட்டு அவங்க இதுவரைக்கும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதற்கான டேட்டு எப்போ சொல்லுவாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த லேண்ட் அலாட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் எப்போ வரும், அக்னாலஜ்மெண்ட் வச்சிருக்கவங்களுக்கு எப்போ அதற்கான தகவல் வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு விஷயமாட்டும் அப்டேட் பண்ண தான் நமக்கு அதற்கான தகவல் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு ஃபுல் லென்த் வீடியோ போட முடியாமல் இருந்தாலும் நான் அதற்கு நிறைய பேர் ஒரே சம்மந்தமாட்டு கொஸ்டின் கேட்டால் அதற்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.